மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்பத்துல இருந்து இதைதான் சொல்றோம். கருத்தால எதிர்கொள்ளுங்க, அவங்க ஆக்கப்பூர்வமா சொல்லட்டும், விமர்சனம் சொல்லட்டும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கூட சபை மரபு இல்லாம சபாநாயகர் இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம்லாம் அமைதியா இவங்க சொல்லாத கருத்தா விமர்சனத்துக்குலாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது ஒரு செட்டப். பின்னாடி இருக்கிறவங்க ஏங்கிறது அதுங்கிறது அவன் இவன் அடிக்க வருது. உடனே இவரு ஏஞ்சி கட்டுப்பாடு எங்களுக்கு சொல்லி தராங்களாம். கொஞ்சம் திரும்பி அவரை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. நான் மீண்டும் இதே தான் சொல்லுகிறேன். இது வெற்றி தலைவர் அரசு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற அரசு கிடையாது. நாகரிகமா பேசணும். சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிறாரு. எவ்வளவு பேர் எழுந்து நின்று கத்துறாங்க. அவங்களை விட வயசுல பெரியவங்க. இப்போ நான் பேசும்போது அதான் என்ன செய்கை, இது கையில செய்கை பண்றது, எழுந்து நின்னாலே அங்க இருந்து கமெண்ட் பாஸ் பண்றது, மைக்கு வாங்கி ஆக்கப்பூர்வமா பேசுங்க. ஆனா உண்மைக்கு புறம்பா அவர் என்ன சொல்றாரு, மூத்த உறுப்பினர் என்ன சொல்றாரு, நாங்க கட்டுப்பாடு இல்லாம பேசுறோமா, நாங்க பொத்தாம் பொதுவா பேசுறோமா, முதல்ல நாகரிகமா எப்படி பேசணும்னு அவருடைய உறுப்பினர்களுக்கு சொல்லி தரணும்னு உங்க மூலம் சொல்லிக்கிறோம். இந்த விவாதம் ரெண்டாவது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல இத்தனை இழிவாக வா போ வாடா போடா அவனே எல்லாம் பேசுறது நீங்க ஏன் அனுமதிக்கிறீங்க? மைக்ல பேசினாதான் பேச்சா? மைக்கில் அவ்வளவு கமெண்ட்ஸ் பேசும்போது இது எல்லாம் ரத்தம். வெற்றி தலைவரினுடைய தலைமையில புதிய தலைமுறை அரசியல் வந்துருக்கு. நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுங்க, எப்படி நல்லா பேசணும்னு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு வம்புக்கு இழுப்பதே அவங்க தான். ஒரு அமைச்சர் பேசுகிறார்னா ஆதாரம் கேக்குறீங்களா? இப்ப நான் பேசும்போது அங்க இருந்து 15 பேர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஒரு அமைச்சர் பேசும் ஆதாரம் கேக்குறீங்களா? சபாநாயகர் கிட்ட அவர் சப்மிட் பண்ணுவாரு. குறிப்பிட்டு பேரை சொன்னாரா, கட்சியை சொன்னாரா? எதுவுமே சொல்லல. ஒரு திரைப்பட காட்சியில சுனா பணம் இருந்து ஆட்ட திருடரை பத்தி கேட்டா அவரு பதறுவாரு, ஐயோன்ட்டு. அவர் யாரு பேருமே சொல்லல. சட்டத்துறை அமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரோ யாருக்கும் சங்கடம் வரக்கூடாது, ஒரு ஆக்கப்பூர்வமா போன அனுசரிச்சு போனோன்னு ரொம்ப பொறுமையா எல்லாரும் அனுசரிச்சு போறோம். அதே மாதிரி அங்க இருக்க மூத்த உறுப்பினர் பின்னாடி இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் நாகரிகமா பேசணும், இப்படி நடுக்கூடத்துக்கு வந்து பேசக்கூடாது. குறிப்பாக சபாநாயகர், வரலாற்று சிறப்பு மிக்க ஜனநாயகபூர்வமான சபாநாயகர் இருக்கிற பொழுது இப்படி நாகரிக பேசுவது கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.